டீச்சர்ஸ் வெல்கம் டு ஆசிரியர் தமிழன் சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 23 மண்டே தமிழ் 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் கடைசி 2 பாடங்கள் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு பாடம் என்னன்னு பார்க்கலாம். இயல் 8ல் செயல் பகுதி பராபர கண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பராபர கண்ணியோட செயல் வந்து இங்கே கொடுக்கல, அதுக்கு பதிலாக சொல்லும் பொருளும் மட்டும் கொடுத்துருக்காங்க. தண்டருள் என்றால் குளிர்ந்த கருணை, கூர் என்றால் மிகுதி, செம்மையருக்கு என்றால் சான்றோருக்கு, ஏவல் என்றால் தொண்டு, பராபரமே என்றால் மேலான பொருளை. சரிங்களா? அடுத்து பணி என்றால் தொண்டு, எய்தும் என்றால் கிடைக்கும், எல்லாரும் என்றால் எல்லா மக்களும், அல்லாமல் என்றால் அதை தவிர. பொருளும் செல்லும் பொருளும் பார்த்தாச்சு. தன்னுயிர் போல் அங்கே பார்த்தீங்கன்னா தன்னுயிர் போல் எவ்வுயிரும் தான் என்று தண்டருள் கூர், செம்மையருக்கு ஏவல் என்று செய்வேன் பராபரமே. அன்பர் பணி செய்ய என ஆளாக்கி விட்டு விட்டால் இன்பநிலை தானே வந்து எய்தும் பராபரமே. எல்லாரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே அப்படின்னு சொல்லி பாடல் வரிகளை கொடுத்துருக்காங்க. ஸோ நூல் வெளி பார்த்தீங்கன்னா இது எழுதுவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தாயுமானவர். சரிங்களா? தாயுமானவர் யாரு? விஜய ரகுநாத சொக்கலிங்க நாயக்கரிடம் கணக்கராய் பணிபுரிந்தவர். இது வந்து பழைய புத்தகத்தில் இருக்கும். விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் கணக்கராய் பணிபுரிந்தவர். தாயுமானவர் பாடல்கள் எவ்வாறு போற்றப்படுகிறது என்றால் தமிழ் மொழியின் உபநிடதங்கள், தமிழ் மொழியின் உபநிடதம் என்று போற்றப்படுவது எதுன்னு கேட்டீங்கன்னா தாயுமானவர் பாடல்கள். கண்ணி என்பது 2 அடியில் பாடப்படுகின்ற பாடல். கிளிக்கண்ணி, கிளிக்கண்ணி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா? கிளிக்கண்ணின்னு சொல்லுவாங்க. கண்ணி அதாவது 3 எழுத்து, 3 சுழி இன்னு சொல்லக்கூடிய 3 சுழி கண்ணி என்பது வந்து 2 அடியில் பாடப்படுகின்ற ஒரு பாடல் வகை. இந்த மாதிரி தான் வரும். சரிங்களா? ஓகே. தம் உயிர்னு சேர்த்து படிக்கிறோம். இன்புற்று பிளஸ் இருக்க, இன்புற்று இருக்க, தான் என்று பிரிச்சா தான் கூட்டல் என்று, சோம்பல் என்பதன் எதிர்ச்சொல் சுறுசுறுப்பு. நீங்கள் நல்லவர் செயல் பகுதி பார்க்குறோம். சுயம் என்றால் தனித்தன்மை, உள்ளீடுகள் என்றால் உள்ளே இருப்பவை. லெபனான் நாட்டைச் சேர்ந்த கவிஞர் யாரு? கலீல் கிப்ரான் சொல்லுவாங்க. இந்த பாடப்பகுதியை புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி என்னும் நூல் இடம்பெற்றுள்ளது. ஆக்சுவலி வந்து இங்க பாயிண்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா புவியரசு யாரு? புவியரசு என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா தீர்க்கதரிசி என்னும் நூலை வந்து மொழிபெயர்த்திருக்காரு. ஓகேங்களா? அது மொழிபெயர்ப்பு நூலுக்கு பேர் தான் தீர்க்கதரிசி. புவியரசு வந்து மொழிபெயர்த்த நூல் தீர்க்கதரிசி. பரிசு பெறும்போது உன் மனநிலை எப்படி இருக்கும்? மகிழ்ச்சியா இருக்கும். வாழ்வதற்கு கண்டிப்பாக வைக்கலாம்ல. சரி, அடுத்து இயல் 8 பாருங்க. பசிப்பினி போக்கிய பாவை உரைநடை கொடுத்துருக்காங்க. இந்த மணிமேகலையோட கதையை கொடுத்துருப்பாங்க. மணிபல்லவ தீவில் உள்ள புத்த பீடிகையை காவல் செய்பவர் யார்? தீபதிலகை. கோமுகி என்ற பொய்கை இருக்கும். கோ என்றால் பசு, முகி என்றால் முகம். கோமுகி என்ற பொய்கை இருக்கும். அதோட விளக்கம் கொடுத்துருக்காங்க. கோமுகி பொய்கையின் மேல் எந்த நாளில் அமுத சுரபி தோன்றும்? அமுத சுரபி தோன்ற நாள் பார்த்தீங்கன்னா வைகாசி திங்கள் முழு நிலவு. வைகாசி திங்கள், வைகாசி மாதத்தில் வரக்கூடிய முழு நிலவு பௌர்ணமி நாள் அன்னைக்கு தான் வந்து அந்த அமுத சுரபி தோன்றும். அமுத சுரபியில் முதலில் உணவிடுபவள் யாருன்னா ஆதிரை. அந்த கதையை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அமுத சுரபியில முதலில் உணவிடுபவள் ஆதிரை. சிறை கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும் என்று கூறியவர் யார்? மணிமேகலை தான் அந்த மாதிரி சொன்னாங்க. மணிமேகலா தெய்வம் மணிமேகலையை அழைத்து சென்ற தீவு மணிபல்லவ தீவு. இவ்வளவுதான் இருக்கு அதில் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா கதை, அதெல்லாம் கதை. அடுத்து பாதம் என்ற சிறுகதை எழுதியவர் யார்? எஸ் ராமகிருஷ்ணன். அவர் இயற்றிய பிற நூல்கள் என்னது? உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால்முளைத்த கதைகள். எஸ் ராமகிருஷ்ணன் எழுதிய கிணற்று தவளைகள் கூட வரும்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. உபபாண்டவம், கதாவிலாசம், தேசாந்திரி, கால்முளைத்த கதைகள் இதெல்லாம் வந்து எஸ் ராமகிருஷ்ணனின் சிறுகதைகள். சரிங்களா? அவர் இயற்றிய நூல்கள். சரி, ஓகே. அடுத்து வந்து இயல் 8ல இலக்கணத்தை பார்க்குறோம். இலக்கணம் என்னது? பெயர் சொல். பெயர் சொல்லின் வகைகள்னு நாம் பார்க்கும்போது பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் அப்படின்னு சொல்லிட்டு 6 வகைப்படும் சொல்லுவாங்க. பொருள், இடம், காலம் உதாரணம் அப்படி பாருங்கன்னா பொருள், இடம், காலம். பொருள்னா என்னது? ஒரு பொருளோட பேரா இருக்கலாம். இடம் இடத்தோட பேரா இருக்கலாம். காலம் நிமிடம், நாள், வாரம், சித்திரை, வைகாசி, திங்கள், செவ்வாய் அப்படிங்கிறது இருக்கலாம். அதே போல பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில்னு சொன்னோம் இல்லையா? சினைன்னும் போது உறுப்புகள்னு சொல்லணும். கை, கால், அப்புறம் இலை, கிளை, தண்டு, வேர் இந்த மாதிரி அதோட பொருளா இருக்கலாம். அடுத்து குணம்னு சொன்னோம் இல்லையா? குணம்னா பண்பு. அதுதான் வந்து வட்டம், சதுரம், செம்மை, நன்மை, தீமை, கருமை இந்த மாதிரிலாம். அடுத்து கடைசியா தொழில் சொன்ன தொழில்னா தல் விகுதி வரக்கூடியது. படித்தல், எழுதுதல், நடித்தல், ஓடுதல், ஆடுதல், பாடுதல் இதெல்லாம் வந்து தொழிற்பெயர். இப்போ பெயர் சொற்கள் வந்து எப்படி வரும்னா பொருள், இடம்,
பொருள், இடம், காலம், சினை, குணம், தொழில் என்ற 6 வகைகளில் வரும். அடுத்து இப்போ இதே பெயர் சொற்கள் வந்து 6 வகை சொல்லிட்டோம். இதுல இடுகுறி பெயர், காரண பெயர்னு இருக்கு. இதுல என்ன இடுகுறி பெயர்னா என்ன, காரண பெயர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல இடுகுறி பெயர். நம் முன்னோர்கள் சில பொருட்களுக்கு காரணமே இல்லாமல் சில பெயர்களை இட்டு வழங்கினார்கள். அவ்வாறு இட்டு வழங்கிய பெயர்கள் இடுகுறி பெயர்கள். இடுகுறி பெயர்கள்னா ஏதோ ஒரு எந்த ஒரு காரணமும் இல்லாம ஏதோ எதுக்காக வச்சாங்கன்னே தெரியாம ஒரு பேரை வச்சிருப்பாங்க. ஓகேங்களா? உதாரணத்துக்கு மண்ணுக்கு ஏன் மண்ணுன்னு பேர் வந்துச்சு தெரியாது, மரத்துக்கு ஏன் மரம் பேர் வந்துச்சு தெரியாது, காற்றுக்கு ஏன் காற்றுன்னு பேர் வந்துச்சு தெரியாது, இல்லைங்களா? இலைக்கு ஏன் இலைன்னு பேர் வந்துச்சு தெரியாது. அந்த மாதிரி அப்போ இதுதான் வந்து இடுகுறி பெயர்கள்னு சொல்லுவோம். இதுலயே இடுகுறி பொது பெயர், சிறப்பு பெயர்னு போகும். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இங்க பாருங்களேன், இலைன்றது இடுகுறி பொது பொது பெயருங்களா, மாவிலைங்கிறது என்னதுங்க, இடுகுறி சிறப்பு பெயர். நான் சொன்னதுக்கு சொல்லிட்டேன். இங்க பாருங்க, இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர். இடுகுறி பொது பெயர்னா மரம், சரிங்களா? மரம்னு ஏன் பேர் வச்சாங்கன்னே தெரியல. ஸோ பழம்னு ஏன் வச்சாங்கன்னு எதுவும் காரணம் இல்லை. இதுலயே வந்து இருகுறி சிறப்பு பெயர்னா மாமரம்னு சொல்லிடுறோம். மாமரம்ன்றது என்னது, அந்த மரத்திலேயே சிறப்பு, மரத்திலே வேற என்ன மரம்னு கேட்கும்போது மாமரம், வேப்ப மரம் சொல்லிட்டு போகும். அதே மாதிரி பழம்ன்றது வந்து இடுகுறி பொது பெயர் தான். பழங்களே நிறைய பழம் இருக்கு. மாதுளை பழம் இருக்கு, வாழைப்பழம் இருக்கு, மாம்பழம் இருக்கு, முலாம்பழம் இருக்கு, ஏதோ பழம் இருக்கு. ஏன் அந்த பேர் வச்சாங்கன்னு கேட்டா தெரியாது. இப்போ பழம்ங்கிறது பொதுவான பெயர், இதே வந்து பலாப்பழம்ங்கிறது என்னதுங்க, சிறப்பு பெயர். இப்போ ரெண்டுமே வந்து என்னதுங்க, இடுகுறி தான். எந்த ஒரு காரணமும் கருதாமல் வைத்திருக்கிறார்கள், சரிங்களா? இதே பாகற்காயை நம்ம அப்படி சொல்ல முடியாது. காய்ங்கிறது வந்து ஏன் காயின்னு வச்சாங்க தெரியாது, அப்ப இது இடுகுறி பெயர். காய்ங்கிறது எதனா குறிப்பா ஒரு காயை குறிக்குமா, குறிக்காது, அப்படின்னா இடுகுறி பொது பெயர். இதே பாகற்காய்ன்றது வந்து இடுகுறி சிறப்பு பெயரான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா பாகற்காய்ன்றது வந்து பாகு அல்லாத காயின் ஒரு காரணம் கருதி இனிப்பு அல்லாத காயின் தான் அந்த பெயர் வச்சிருக்கிறாங்க. ஆகையினால அது வந்து இடுகுறி பெயர் கிடையாது, காரண பெயர். சரிங்களா? சரி, அடுத்து பார்க்கலாம். இப்ப காரண பெயர் பார்க்கலாம். நம் முன்னோர்கள் சில பொருட்களுக்கு காரணம் கருதி பெயர்களை இட்டனர். இதுக்குதான் காரண பெயர்னு பேர். ஏதோ ஒரு காரணத்தினால காரண பெயர் சொல்லுவோம். ஓகேங்களா? நாற்காலி ஏன் நாற்காலியை நாற்காலின்னு சொல்றோம், கரும்பலகை ஏன் கரும்பலகைன்னு சொல்றோம், சரிங்களா? இப்ப பாருங்க, நாற்காலி ஏன் நாற்காலின்னு சொல்றோம், முக்காலி ஏன் முக்காலின்னு சொல்றோம், ஒண்ணும் இல்லை, அதுக்கு 4 கால் இருக்கிறதுனால அதை நாற்காலின்னு சொல்றோம். சரிங்களா? 4 கால்கள் இருக்கிறதுனால நாற்காலின்னு சொல்றோம். அதே போல கரும்பலகை ஏன் சொல்றோம், அது கருமை நிறத்துல இருக்கிறதுனால கரும்பலகைன்னு சொல்றோம். இப்ப இதுகளுக்கெல்லாம் காரணம் இருக்கிறது. ஸோ அதை தான் நம்ம காரண பெயர்னு சொல்லுவோம். இதுலயும் அதே மாதிரி பொது பெயர், சிறப்பு பெயர்னு பிரிக்கலாம். ஒரு குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா வகை பொருள்களையும் பொதுவாக குறிப்பிட்டால் அது வந்து காரண பொது பெயர். உதாரணத்துக்கு பறவை சொல்லலாம். பறவை ஏன் பாராவைன்னு வச்சாங்க அப்படின்னா, அது பாரா இக்கீராது, பறக்கிறது, பறப்பதால் அதனை பறவை என்றோம். அப்போ அது வந்து பறவைனா ஏதாவது ஒரு குறிப்பா ஒரு பறவை குறிக்குமா, குறிக்காது. அப்படின்னா அது பொது பெயர். சரிங்களா? சிறப்பு பெயர்னா அதுல ஏதாவது ஒரு மீன் கொத்தி, மரங்கொத்தி, கிளி, புறா, மயில் அப்படின்னு நம்ம சொல்லும் போதுதான் அதுதான் வந்து என்னது, காரண பொது பெயர். மரங்கொத்தின்றது வந்து காரண சிறப்பு பெயர். இதே வந்து புறா ஏன் பூரான்னு வச்சாங்கன்னா தெரியாது, இது வந்து காரண சிறப்பு பெயரான்னு கேட்டா கிடையாது. ஏன்னா வந்து இடுகுறி சிறப்பு பெயர்னு சொல்லிக்கலாம். ஏன் வச்சானே தெரியாது அப்படின்றதுனால அது இடுகுறி. இது குறிப்பா ஒரு பொருளை ஒரு பறவையை உணர்த்துவதால் அது சிறப்பு பெயர்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? அந்த மாதிரி தான் இங்க பாருங்க, காரணம் சிறப்பு பெயருக்கும் அதே மாதிரி விளக்கம் கொடுத்துட்டு பாருங்க. ஒரு குறிப்பிட்ட காரணமுடைய எல்லா வகை பொருளையும் ஒன்றை மட்டும் சிறப்பாக குறிப்பது காரண பெயர். ஒன்றும் இல்லை, இதுலயே வருது. காரணம்னா ஏதோ ஒரு காரணத்தினால வச்சிருக்கிறாங்க, சிறப்புனா ஒரு குறிப்பா ஒரு பொருளை குறிக்குது. உதாரணத்துக்கு வளையல் பார்க்குறோம். வளையல் அப்படின்னா வளைஞ்சு இருக்கும். ஓகேங்களா? வளையல்னா எப்படி இருக்கும், வளைஞ்சு இருக்கும். இதே தங்க வளையல்னு சொன்னோம்னா என்னதுங்க, இதே தங்க வளையல்னு சொன்னோம்னா அது வந்து காரண சிறப்பு பெயர். வளையலுங்கிறது காரண பொது பெயராக கூட சொல்லலாம் எனக்கு தெரிஞ்சு. இல்லை வந்து வளைந்திருப்பதால் அது வந்து வளையல் என்கிறோம், ஆகையினால அது காரண பெயர். ஓகேங்களா? அந்த அளவுக்கு தெரிஞ்சுட்டா போதும். அடுத்தது பாருங்க, மரங்கொத்தி ஏன் மரங்கொத்தி. இப்போ பறவை என்றால் என்ன, பறப்பதால் அது பறவை எனப்படுகிறது. அப்படி பார்த்தா ஒரு காரணத்தினால்தான் அதுக்கு பேர் வச்சிருக்கிறாங்க, பொது பெயர். பறவை என்பது காரண பொது பெயர். இதிலே மரங்குத்தி என்பது மரத்தை கொத்துவதால் அது மரங்குத்தி என பெயர்பட்டது. மரங்குத்தி என்றது குறிப்பா ஒரே ஒரு பறவையை குறிப்பதால அது வந்து சிறப்பு பெயர். காரண சிறப்பு பெயர், பொதுன்னு சொல்ல முடியாது, சிறப்பு பெயர். இடுகுறி பெயரை வட்டமிடுக அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அது வந்து மண் அப்படிங்கிறதுதான். காரண பெயர் வந்து வளையல், இடுகுறி சிறப்பு பெயர் வந்து வாழை. இது 4-5 கொடுக்கும் போது எடுத்துக்கணும், அதே ஒரு ஆன்சர் எதுக்கு.
அன்பினில் இன்பம் காண்போம், அறத்தினில் நேர்மை காண்போம், துன்புறும் உயிர்கள் கண்டால் துரிசரு கனிவு காண்போம் என்று புலவர் முத்திரையனார், மலேசிய கவிஞர் வந்து முத்திரையனார் வந்து பாடியிருக்கிறார். ஓகேங்களா. கலைச்சொல் அறிவும் பார்க்குறோம். அறக்கட்டளைனா ட்ரஸ்ட், தன்னார்வலர் வாலண்டியர், இளம் செஞ்சிலுவை சங்கம் ஜூனியர் ரெட் கிராஸ், சாரணியர் கவுட்ஸ் அண்ட் கைட்ஸ், சமூக சேவகர்னா சோஷியல் ஒர்க்கர். ஏழைகளுக்கு உதவி செய்வது ஈகையாகும், பிறவிற்கு துன்பத்தை கண்டு இதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா அதெல்லாம். இயல் 9 ஆசிய ஜோதி பார்க்குறோம். அஞ்சினர் என்றால் பயந்தனர் என்று பொருள். கருணை என்றால் இரக்கம் என்று பொருள். அடுத்து ஆகாது என்றால் முடியாது. பார் என்றால் உலகம். நீள் நிலம் என்றால் பரந்த உலகம், நீண்ட நிலம். முற்றும் என்றால் முழுவதும். மாறி என்றால் மழை. கும்பி என்றால் வயிறு, இது ரொம்ப முக்கியம். பூதளம் என்றால் அது பூமி, அது நிறைய தெரியும். கும்பி என்றால் வயிறுங்கிறது மட்டும் முக்கியமானது பார்த்துக்கங்க. தேசிக விநாயகனார் 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த கவிஞராக இருக்கிறார். 36 ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணியாற்றியவர் கவிமணி. இது வந்து நான் நாகர்கோயிலில் படித்தேன். ஸோ அப்போ எனக்கு தெரியும் கவிமணி ஸ்கூல் எங்கே இருக்குது எல்லாம் தெரியும். அவர் வந்து பள்ளி ஆசிரியராக 36 ஆண்டுகள் பணியாற்றியிருக்கிறார். ஆசிய ஜோதி லைட்ஸ் ஆஃப் ஏஷியா ஆங்கிலத்தில் எழுதியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எட்வின் அர்னால்டு. ஓகேங்களா. ஆசிய ஜோதின்றதை வந்து லைட்ஸ் ஆஃப், இது வந்து கவிமணி எழுதியிருப்பார் ஆசிய ஜோதியை. ஆனால் லைட்ஸ் ஆஃப் ஏஷியாங்கிற புக்கு வந்து யார் எழுதுனா பார்த்தீங்கன்னா எட்வின் அர்னால்டு. இது வந்து புத்தரின் வரலாற்றை குறிப்பிடுகிறது. புத்தரின் வரலாற்றை குறிப்பிடும் நூல் லைட் ஆஃப் ஏஷியா, அது எழுதியவர் எட்வின் அர்னால்டு. அது தமிழில் மொழிபெயர்த்தவர் பார்த்தீங்கன்னா ஆசிய ஜோதி. அதுதான் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிக விநாயகனார். சரி, சரியான விடையை தேர்ந்தெடுத்து புத்தரின் வாழ்க்கை வரலாற்றை கூறும் நூல் ஆசிய ஜோதி. நேர்மையான வாழ்வை வாழ்பவர் எல்லா இடத்தையும் இறக்க கொண்டவர். சரிங்க. ஒருவர் செய்யக்கூடாத தீவினை எளிதாக எப்படி பிரிக்கலாம்? எளிது கூட்டல் ஆகும், பாலை கூட்டல் எல்லாம், இனிமை கூட்டல் உயிர், இன்னுயிர்னு சொல்லணும், மலை கூட்டல் எல்லாம், மலையெல்லாம். சரி, அடுத்து மனிதநேயம் என்ற உரைநடை பகுதி பார்க்கிறோம். தமக்கென முயலா நோன்றால் பிறர்க்கென முயலுனர் உண்மையானே அப்படின்னு சொல்லி புறநானூறு குறிப்பிடுகிறது. திருக்குறள் நினைச்சுக்காதீங்க, புறநானூறு. தம் பொருளை கவர்ந்தவரிடம் கூட அன்பு காட்டியவர் யார்? வள்ளலார். அவர் காது இருக்கிற தோடை காட்டும் போது மறுகாதும் காட்டிருக்கிற மாதிரி அவர் திரும்பி படுத்திருப்பார். ஸோ அந்த நிகழ்வு தான் தம் பொருளை கவர்ந்தவரிடம் கூட அன்பு காட்டியவர் அப்படின்னு சொல்றாங்க. வாழ்க்கை என்பது நீ சாகும் வரை அல்ல, மற்றொரு மனதில் நீ வாழும் வரை என்று அன்னை தெரசா குறிப்பிடுகிறார். இந்த பொன்மொழியை சொன்னவங்க யாருன்னா அன்னை தெரசா. குழந்தைகளை காப்போம் என்னும் இயக்கத்தை தொடங்கியவர் யாருன்னா கைலாஷ் சத்யார்த்தி. இன்னும் அமைதிக்கான நோபல் பரிசு வாங்கியிருப்பாரு. அதை பற்றி இந்த பாடத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். உலக குழந்தைகள் கல்வி உரிமைக்காக 103 நாடுகளில் 80,000 கிலோமீட்டர் வரை நடைபயணம் செய்திருக்கிறார். யாரு? கைலாஷ் சத்யார்த்தி. கடந்த 30 ஆண்டுகளில் 80,000 குழந்தைகளை குழந்தை தொழிலாளர்களிருந்து மீட்டிருக்கிறார். யாரு? கைலாஷ் சத்யார்த்தி. குழந்தைகளை தொழிலாளர்களாக மாற்றுவது மனிதத்தன்மைக்கு எதிரான குற்றம். உலகத்தை குழந்தைகளின் கண்கொண்டு பாருங்கள், உலகம் அழகானது என்று குறிப்பிட்டவர் யார்? கைலாஷ் சத்யார்த்தி. சரி, எல்லா உயிரிடத்தும் அன்பு செலுத்துதல் மனிதநேயம். தம் பொருளை கவர்ந்திடம் அன்பு காட்டியவர் வள்ளலார். அன்னை தெரசாவிற்கு அமைதிக்கான நோபல் பரிசு கிடைத்தது. கைலாஷ் சத்யார்த்தி தொடங்கிய இயக்கம் குழந்தைகளை பாதுகாப்போம். இதுதான் முக்கியம், குழந்தைகளை பாதுகாப்போம். சேவ் தி சில்ட்ரன்ஸ். வள்ளலார் பசிப்பினியை போக்கியவர். கைலாஷ் சத்யார்த்தி குழந்தைகள் உரிமைக்காக பாடுபட்டவர். அன்னை தெரசா நோயாளியிடமும் அன்பு காட்டியவர். அடுத்து வந்து ஒரு விரிவானம் கதைன்னு நினைக்கிறேன். முடிவில் ஒரு தொடக்கம். தன் மகனின் துடிக்கும் இதயத்தை தானமாக தந்த இக்கால வள்ளல்கள். அசோகன், புஷ்பஞ்சலி. சிறுமிக்கு பொருத்தப்பட்ட அந்த இதயத்திற்குரிய இளைஞரின் பெயர் இது ஹிதேந்திரன். அணி இலக்கணம் பார்க்கிறோம். இலக்கணத்துல இயல்பு நவிர்ச்சி அணி இதுலயே இருக்கு. இந்த அணிகள்லயே அதோட பேர் இருக்கும். தன்மை நவிர்ச்சி அணி அதுலயும் அந்த பேர் இருக்கும். ஒரு பொருளின் இயல்பை உள்ளபடியே அழகுடன் கூறுவது இயல்பு நவிர்ச்சி அணி ஆகும். இதனை தன்மை நவிர்ச்சி அணி என்றும் கூறுவார்கள். ஒரு பொருள் எப்படி இருக்கோ அதை அப்படியே மிகைப்படுத்தாமல் கூறுவது தன்மை நவிர்ச்சி அணி. உயர்வு நவிர்ச்சி அணி. இப்போ ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி சொன்னாங்கன்னா அதுக்கு பேர் உயர்வு நவிர்ச்சி அணி. ஓகேங்களா. ஒரு பொருளின் இயல்பை வந்து கொஞ்சம் மிகைப்படுத்தி சொல்லுவாங்க. ஓகேங்களா. அந்த காலத்துல வந்து நடந்த போர்களை வந்து நம்ம மிகைப்படுத்தி சொல்லியிருப்போம். ஓகேங்களா. ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு இலக்கணத்தை கவிதையில் நாம் வந்து அணிகளை பயன்படுத்தும் போது அதோட இயல்பை வந்து உயர்வுபடுத்தி சொல்றது.
ரொம்ப அளவுக்கு அதிகமாக மிகைப்படுத்தி சொல்றதுக்கு பேர் வந்து உயர்வு நவிற்சி அணி. இருக்கிறத இருக்கிற மாதிரியே அழகுபட சொல்றது. அதாவது தோட்டத்தில் மேயுது வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி. இங்க பார்த்தீங்கன்னா இது இயல்பா நடக்கிற விஷயத்த தான் சொல்றாங்க. கவிமணி சொல்லியிருப்பார். ஸோ அது வந்து தன்மை நவிற்சி அணி. ஓகேங்களா? ஸோ உதாரணத்துக்கு வந்து உயர்வு நவிற்சி அணினா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம். ஆம், சரி எடுத்த எடுப்புல வரல எனக்கு. ஸோ அப்போ ஒரு மிகைப்படுத்தி சொல்றது. அதுதான் வந்து உயர்வு நவிற்சி அணி. மனிதநேயம்னா ஹியூமனிட்டி, மெர்சினா கருணை, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளேஷன், நோபல் பரிசு தான். லாரிக்கு வந்து சரக்குந்துன்னு பேர். சரி ஓகே டீச்சர்ஸ், இங்க பார்த்தீங்கன்னா நாம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 6ஆம் வகுப்பு முழுமையாக முடிச்சிருக்கிறோம். நம்மளோட டெஸ்ட் ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா பிளானோட ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா 6ஆம் வகுப்பு நான் 5வது வாரத்தோட 5 வாரத்தோட கம்ப்ளீட் ஆயிருக்கு. தமிழ் வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஓகேங்களா? 5 வாரம். ஸோ அப்படின்னா பார்த்தீங்கன்னா 500 கொஷின்ஸ் வந்துச்சு இதுலயே. ஆனாலும் மேக்ஸு இதர சமூக அறிவியல்லாம் அடுத்த அடுத்த வாரமும் கொஞ்சம் இருக்கு. மற்றபடிக்கு தமிழை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட் ஆயிருச்சு. அடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன பண்ணலாம், அடுத்து மண்டே என்னன்னு பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கணத்தெல்லாம் கொஞ்சம் பார்ப்போம். ஓகேங்களா? சரி, நாளைக்கு மீண்டும் உங்களை வந்து இங்கிலீஷ் வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.